அல்லேலூயா. என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். நல்ல வாயை திறந்து என் கைகளை உமக்கு நேராய் விரிக்கிறேன். சங்கீதம் 77:2. சங்கீதம் 77:2 பாருங்கன்னா, ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. ஆமென். கை விரிக்கப்பட்டிருந்துச்சு. சாலமோன் கைகளை விரித்து பரலோகத்தை நோக்கி அவன் ஜெபம் பண்ணினான். அப்படி கைகளை விரித்து ஜெபித்த அநேகரை குறித்து பார்க்கிறோம். இந்த காலை நேரத்தில் நாமும் கைகளை பரலோகத்துக்கு நேராய் விரித்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். கரங்களை விரித்து ஆமென் சொல்லுவோமா? தகப்பனே, உமக்கு நன்றி, நன்றி. இந்த வருஷத்தின் துவக்கத்தை துவங்கினாலும் 20 நாட்களை கடந்து வருவதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்த முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் வாழ்நாளில் செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த நாட்கள் எங்களோடு இருந்து தேவன் நடப்பித்த எல்லா நன்மையான மேன்மையான உயரமான காரியங்களுக்காக உமக்கு நன்றி. தகப்பன் பிள்ளையை சுமப்பதை போல நீரங்களை சுமந்து வந்தீரே ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை இறங்கி வருவதாக இந்த காலை நேரத்தினுடைய சமூகத்தில் அதிகாலையில் எழுந்து ஆயத்தமாய் உடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் கரங்களை விரித்து நிற்கிறார்கள் ஆண்டவரே. கரங்கள் உயர்த்தப்பட்ட ஒவ்வொருடைய விண்ணப்பங்களும் உடைய சமூகத்தில் பிரதியாய் வருவதாக சங்கீதம் 88:13 சொல்லப்பட்டிருக்கிறபடி அதிகாலையில் என் விண்ணப்பம் உடைய சமூகத்திற்கு வரும். ஆமென். இந்த காலை நேரத்தில் வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை சுற்றிலும் இயேசு உண்டு, என் முன்னே சொல்கின்றாரே. கலை தட்டி பாடி நாமத்தை நாம் உயர்த்துவோம். இயேசு உண்டு, என் முன்னே சொல்கின்றாரே. என்னை சுற்றிலோ இயேசு உண்டு, என் முன்னே சொல்கின்றாரே. ஆராதனை, ஆராதனை, ஆமென். ஆராதனை, ஆராதனை. என்னை சுற்றிலோ இயேசு உண்டு, என் முன்னே சொல்கின்றாரே. என்னை சுற்றிலோ இயேசு உண்டு, என் முன்னே சொல்கின்றாரே. ஆராதனை, 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 ஆராதனை. பார்வோன் வந்தால் என்ன, பெரும் படையோடு வந்தால் என்ன, தடைகளை பார்வோன் வந்தால் என்ன, பொல்லாத ஆவிகளை படையோடு வல்லமைகளை மேற்கொள்வேன். ஜெபித்திடுவேன், ஜெயம் எடுப்பேன், செங்கடல் பிரிந்திடுவேன். ஜெபித்திடுவேன், ஜெயம் எடுப்பேன், செங்கடல் பிரிந்திடுவேன். ஆராதனை, ஆராதனை, ஆமென், ஆமென். ஆராதனை, ஆராதனை. பாலைவனம் வந்தால் என்னை படைத்தவர் என்னோடு. பாலைவனம் வந்தால் என்னை படைத்தவர் என்னோடு. பாடிடுவேன், பாதை காட்டிடுவார், பயணத்தை தொடர்ந்திடுவேன். ஆமென், ஆமென். பாடிடுவேன், பாதை காட்டிடுவார், பயணத்தை தொடர்ந்திடுவேன். ஆராதனை, ஆராதனை, ஆமென், ஆமென். ஆராதனை, ஆராதனை. பாலைவனம் வந்தால் என்ன, என்னை படைத்தவர் என்னோடு. பாலைவனம் வந்தால் என்ன, கரங்களை தட்டி பாடுவோம். தெய்வ மகிமை இறங்கி வரட்டும், சோர்வுகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும்.
கிளைமேட் சூழ்நிலைகள் மாறட்டும். ஒரு புதிய பிரசனம் இறங்கி வரட்டும். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, ஒரு வல்லமை இறங்குவீராக. இந்த புதிய பிரசனம் இறங்கி வருவதாக. பயணத்தை தொடர்ந்திடுவே. ஆமென். ஆராதனை ஆராதனை ஆமென். ஆராதனை ஆராதனை மகிமையின் தேவன் நீரே, எனக்கு மன்னாவை தருகின்றீரே. மகிமையின் தேவன் நீரே, எனக்கு மன்னாவை தருகின்றீரே. மறவாத எபினேசரே, என் மனமகிழ்ச்சி நீதானையா. ஆமென். மறவாத எபினேசரே, என் மனமகிழ்ச்சி நீதானையா. ஆராதனை 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 ஆராதனை. ஆராதனை கரங்களை உயர்த்தி வாக்குத்தத்தம் செய்தவரே. ஆண்டவரே, நான் புதிய வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கீங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கீங்க. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும்பா. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரே அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த வருஷம் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். என் தொழிலுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். உம் கிருபை சூழ்ந்து அப்படியே கரங்களை எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கீங்க. எங்க பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கீங்க. எங்க தொழிலுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கீங்க. இந்த ஆண்டு எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி நாங்கள் கரங்களை உயர்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கரங்களை உயர்த்தி ஒவ்வொருவருக்கும் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதாக. அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னபோது அவர்கள் ஜெபித்தபோது வாக்குத்தத்தம் நிறைவேறினதை போல ஆண்டவரே மக்களுக்கு, குடும்பத்திற்கு, தொழிலுக்கு, பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு, வருங்காலத்திற்கு நீர் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் இயேசுவின் நாமத்தில் நிறைவேறுவதாக. இப்பொழுது நாங்கள் ஒருமனப்படுகிறோம். நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஆபிரகாமுக்கு வாக்களித்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபமான போது என்று ஆண்டவரே அப்போஸ்தலர் 7:17 படி இவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். தடைகள் உடைகிற காலம், சத்துருவின் கிரியில் அழிக்கப்படுகிற காலம், வழிகள் திறக்கிற காலம், வழிகள் திறக்கிற காலம், தேவன் அற்புதங்களை செய்கிற காலம். வாக்குத்தத்தம் நிறைவேறும். வாக்குத்தத்தம் நிறைவேறும். வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை ஒருத்தர் நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, என் வாக்குத்தத்தம் நிறைவேறும் நிறைவேறும். வெட்கப்படாதபடி தலையை தட்டி நீங்க சொல்ல சொல்ல அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. இந்த ஆண்டு பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவாங்க. இந்த ஆண்டு புதிய தொழில்கள் கிடைக்கும். இந்த ஆண்டு கடன் பிரச்சனை மாறும். இந்த ஆண்டு வீடு வாசல் உண்டாகும். கிடைக்க வேண்டிய பணங்கள் வரும். நஷ்டங்கள் மாறும். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் இந்த ஆண்டு நிறைவேறும். வாக்குத்தத்தம் செய்தவரே, எல்லா வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவே. உம்மையே நான் நம்பியுள்ளேன். உம் கிருபை சூழ்ந்து கொள்ளோ. உம்மையே நான் நம்பியுள்ளேன். உம் கிருபை சூழ்ந்து கொள்ளோ. வாக்குத்தத்தம் செய்தவரே, என்னோடு வாக்குத்தத்தம் பண்ணினவரே, வசனத்தோடு பேசினவரே, வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவே. உம்மையே நான் நம்பியுள்ளேன். உம் கிருபை சூழ்ந்து கொள்ளோ. உம்மையே நான் நம்பியுள்ளேன். உம் கிருபை சூழ்ந்து கொள்ளோ. கரங்களை விரித்து
ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அப்படி நடத்துறாரு. அப்போஸ்தலர்கள் 7:17 பாருங்க. ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்கு தத்தம். சொல்லுங்க, ஆணையிட்டு அருளின வாக்கு தத்தம். நம்முடைய கரத்தை பிடித்து ஆண்டவர் சொல்லுகிற சில வாக்கு தத்தங்கள் உண்டு. உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன், ஒரு வாக்கு தத்தம். ஆனால் ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்கு தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது என்று வாசிக்கிறோம். வாக்கு தத்தம் கொடுத்த காலம். அப்போ வாக்கு தத்தம் பெற்றுக்கொள்வதற்கான காலம் இருக்கிறது, வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கான காலமும் இருக்கிறது. வாக்கு தத்தம் பெற்ற காலத்திற்கும் வாக்கு தத்தம் நிறைவேறுகிற காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் அது ஜெபிக்கிற காலம். ஆமென். அது ஜெபிக்கிற காலம், இந்த வாக்கு தத்தம் பெற்ற காலம். தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தங்கள் கொடுத்த காலம், நீங்கள் பெற்றுக்கொண்ட காலம். ஆனால் வாக்கு தத்தம் நிறைவேறுகிற காலம், இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட ஒரு காலம் நம்ம ஜெபிக்கணும். அவங்க 50 நாட்கள் ஜெபித்த போது இந்த வாக்கு தத்தம் நிறைவேறினது. ஆமென். ஆமென். புதிய பாட்டு சபை, அங்கிருந்து ஒரு சபை அங்கு ஸ்தாபிக்கப்பட்டதை பார்க்கிறோம். வாக்கு தத்தம் புதிய காரியத்தை உருவாக்கும், புதிய காரியத்தை சிருஷ்டிக்கும், அடைக்கப்பட்ட வழிகளை திறக்கும், புது பாதைகளை உண்டாக்கும். ஏதோ கடந்த வருடத்தில் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறாமல் போயிருக்கலாம், அது காலதாமதம் ஆகியிருக்கலாம், அது கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு ஆண்டவர்களுக்கு காலை நேரத்தில், அதிகாலை நேரத்தில் உன்னோடு தேவன் சொல்லுகிறார், உனக்கு நான் கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறும் காலம் சமீபமாயிற்று. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் சோர்ந்து போன உள்ளங்களை பலப்படுத்துங்க, சரீர பலவீனங்கள் மாறட்டும். ஏதோ எதிர்பார்ப்புகள் நடப்ப சோர்ந்து போய் இருக்கலாம். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறிற்றென்று, நிறைவேறாமல் போயிற்றே என்று வயதை பார்க்காதே, காலங்களை பார்க்காதே. ஆனால் காலங்கள் கடந்து போனாலும் தேவன் செய்த காலங்கள் ஒரு நாளும் மாறாது. அது நிச்சயமாய் நிறைவேறும். தேவன் சொன்ன தரிசனங்கள் நிறைவேறும், அது நிச்சயமாய் நிறைவேறும். நல்ல கரங்களை விரித்து சொல்லுங்க, ஆண்டவரே. நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க. நீங்க சொல்லுகிற போது அதை கர்த்தர் அதை கேட்கிறார். கர்த்தர் பயந்தவர்கள் பேசுக்கு கேட்பாரு. ஆண்டவரே, தேவனே, எனக்கு பண்ண வாக்கு தத்தங்கள் நிறைவேறட்டும்பா, கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேறட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உமக்கு நன்றி. யோசுவாவுக்கு சொன்ன, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீர். அப்படியே செய்தீர் அப்பா. மோசைக்கு சொன்னீர், நான் உன்னோடு செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். அந்த வாக்கு தத்தம் நிறைவேறினது ஆண்டவரே. அதே போல எங்களுடைய வாழ்க்கையில், என் குடும்ப வாழ்க்கையில் இந்த ஆண்டு பிள்ளையுடைய திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கேன். நடக்கணும். இந்த ஆண்டு வீடு கிடைக்கும் சொல்லி நடக்கணும். இந்த ஆண்டு நீங்க ஊழியத்துல வல்லமையா பயன்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. பயன்படுத்துங்க. என் தொழில இருந்த மந்த நிலை விலகும்னு சொல்லியிருக்கீங்க. புதிய வழிகள் திறக்குன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க அப்பா. நீ திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர், பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் அப்பா. தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி. இந்த காலை நேரத்தில் இந்த ஆண்டு எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். Thank you, Holy Spirit. சகரியா சீட்டை பெற்றுக் கொண்டு உள்ளே போன போது தேவதூதன் தரிசனமாகி சகரியாவுடைய பேசினான். சகரியாவே, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. சகரியாவுக்கு ஆச்சரியம், வயதாயிற்று. கொடுத்த வாக்குத்தத்தம் பழசாயிருக்கலாம், ஆனாலும் வாக்குத்தத்தம் கொடுத்தவர் பழசாகல. முன்னர் பண்ண உடன்படிக்கை பண்ணினவர் மாறல. கர்த்தர் யாரோட தீர்க்க தரிசனமா பேசுறாரு. காலையில் ஆராதனை அப்படி திருப்பி விட்டுருக்கிறாரு. யாரோ கண்களை மூடிக்கொண்டிருக்கிற போது வாக்குத்தத்தம் பழசாயிருக்கலாம், வாக்குத்தத்தம் கொடுத்தவர் பழசாகல. அவர் சொல்றாரு, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் செய்வேன், செய்வேன். ஆண்டவரே, இன்னும் நடக்கலையே, இன்னும் வழி திறக்கலையே, பாதம் மூடப்பட்டு தானே இருக்கு. காலையில சிறைச்சாலையில் இருந்தவன் சாயங்காலம் சிங்காசனத்துக்கு உயர்த்தப்பட்டான். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு சில வினாடிகள் போதும், சில வினாடிகள் போதும். 2 கரங்களை விரித்து ஆண்டவரே அப்படியே சொல்லுங்க, எஸ் எஸ். மனசுல என்ன நினைக்கிறீங்களோ கர்த்தர் அப்படியே கேட்கிறார், அப்படியே கேட்கிறார், அப்படியே கேட்கிறார். நன்றி ஹோலி ஸ்பிரிட், நன்றி அப்பா, நன்றி
ஜெபிக்க சொன்னீங்க, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபிக்க பாரப்படுத்துறீங்க, ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகல என்ன ஏக்கம், இந்த கண்ணீர்ல நிற்கிறாங்கப்பா. பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நிற்கிறாங்க. எத்தனை நாள் இந்த பெட்டி படுக்கையை தூக்கிட்டு ஒவ்வொரு வீடு வாடகைக்கு போறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்கப்பா. என்னதான் தொழில் செய்தாலும் வருமானத்துல பெரிய ஆசுவத்தை பார்க்க முடியலையே, வேலையில நல்ல கஷ்டப்பட உயர்வு வரலையே, எதிர்பார்த்த ஆசுவாதம் கிடைக்கலையே. ஏதோ ஒரு காரியம் உள்ளத்தில் நேடிக் கொண்டிருக்கிற போது ஆண்டவரே எங்களை உற்சாகப்படுத்தி சொல்றீங்கப்பா. எஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ. அநேகருடைய வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தீர், நிறைவேற்றினேர். ஈசாக்குக்கு வாக்கு கொடுத்தீர், நிறைவேற்றினேர். யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்தீர், நிறைவேற்றினேர். முற்பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீர், நிறைவேற்றினேர். எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறீர், அது நிறைவேறும், அது நிச்சயமாய் நிறைவேறும், அது நிச்சயமாய் நிறைவேறும், அது நிச்சயமாய் இந்த ஆண்டு நிறைவேறும், அது நிச்சயமாய் எனக்கு நிறைவேறும், அதை நான் காண்பேன். எங்கள் சபைகள் வளர்ந்து பெருகும், வார்த்தைகள் நிறைவேறும், அதை நாங்கள் பார்க்கிறோம். வாக்குத்தத்தம், எல்லா வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவே உம்மையே நான் நம்பியுள்ளே. உம் கிருபை சூழ்ந்து கொள்ளோ. உம்மையே நான் நம்பியுள்ளே. உம் கிருபை சூழ்ந்து கொள்ளோ. கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆவியானவரே, ஆராதனை ஜீசஸ். எத்தனை நாளைக்கு ஆண்டவரே போராடிட்டே இருக்கிறது? எத்தனை வருஷம் இந்த தனிமை, எத்தனை வருஷம் இந்த போராட்டம்? புதிய வழிகளை திறக்கமா, வாக்குத்தத்தம் நிறைவேற்றி கொடுங்க, பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிப்போம். ஆகாய் 2:23. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரன் ஆகிய செருபாபேல் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அல்லேலூயா. செருபாபேலை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆண்டவர் இந்த ஆண்டு நம்ம பார்த்து சொல்ல, நமக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறார். என்ன பேரு? செருபாபேல். சத்தமா சொல்லுங்க, செருபாபேல். அவன் பெரிய பர்வதமே, நீ செருபாபேலுக்கு முன்னே சமபூமி ஆவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் ஒவ்வொரு மனிதர்களையும் ஒரு நோக்கத்தோடு, ஒரு உன்னதமான திட்டத்தோடு தேவன் ஒவ்வொருவரை அழைக்கிறார், தெரிந்தெடுக்கிறார், பிடித்தெடுக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவரை குறித்தும் தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. ஒரு மனிதன் ஒரு கிராமத்தில் ஒரு கழுதையை வளர்த்து கொண்டே இருந்தான். அந்த கழுதையை வளர்த்த நோக்கம், அவன் அந்த உலகத்துல பிறந்ததும், அந்த கழுதை பிறந்தது எதுக்குன்னா, இயேசு கிறிஸ்து கடைசியில பவனி வருவதற்கு ஒரு கழுதையா வளர்க்கணும். அதுக்கு தான் அவன் பிறந்திருக்கிறான். ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்ணி அனுசரிப்பதற்கு மேல் வீட்டு அறைய கட்டணும், அதுக்குன்னு ஒருத்தன் பிறந்திருக்கிறான். சீமோன் எதற்கு பிறந்தான்னு சொன்னா, இயேசுவுக்கு கொஞ்ச நேரம் சிலுவை சுமந்து கொண்டு போவதற்கு அவங்க அம்மா அப்பா அவனை பெத்தெடுத்திருக்கிறாங்க. அதே போல ஒவ்வொருவரையும் தேவ நோக்கத்தை அருமைத்து சூசை எதுக்கு பிறந்திருக்கா தெரியுமா? இயேசுக்கு 2 நாளைக்கு
கல்லறையை வாடகைக்கு கொடுக்கறதுக்கு. இயேசு கல்லறையை வாடகைக்கு தான் எடுத்தார், சொந்தமாக எடுக்கல, வாடகை வச்சுட்டு போயிட்டாரு. அவர் வாடகை கொடுக்கறதுக்கு அது அருமை சூசியை அவன் பிறந்திருக்கிறான். அப்போ நம்ம ஒவ்வொருவரும் பிறந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆமென். தேவன் ஒவ்வொருவருக்கும் நம்மை கத்த தெரிந்தெடுத்ததற்கு நோக்கம் உண்டு. உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க யாருமே ரட்சிக்கப்படலை, ஆனால் நம்ம மட்டும் கர்த்தர் பிடிச்சிருக்கிறார். நல்ல கவனிங்க, நம்மளை மட்டும் கர்த்தர் பிடிச்சிருக்கிறார், நல்லா மட்டும் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். ஒரு தரிசன சபையில கொண்டு கர்த்தர் உட்கார வச்சிருக்காரு. அப்ப தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. நம்மளை பிடித்த தேவனுக்கு ஏதோ ஒரு திட்டம் இருக்கு, ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. நம்மை கொண்டு ஏதோ செய்ய விரும்புகிறார். என்னை கொண்டு கர்த்தர் ஏதோ செய்ய விரும்புகிறார். என்னை கொண்டு கர்த்தர் ஏதோ செய்ய விரும்புகிறார். இட்ஸ் a God plan. ஒரு மனிதன் ஒரு தேவ நோக்கத்தோடு நான் பிடிக்கப்பட்டிருக்கிறேன், தேவ நோக்கத்தோடு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், தேவ நோக்கத்தோடு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், தேவ நோக்கத்தோடு சபைக்கு வந்திருக்கிறேன். ஏதோ ஒரு காட் பிளான், தேவனுடைய உன்னதமான திட்டம் எனக்கு பின்னதாக மறைந்திருக்கிறது என்பதை ஒரு மனிதன் தெரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டால் அந்த மனிதனை கொண்டு கர்த்தர் செய்யும் காரியம் மகிமையானதாக இருக்கும். ஒரு உன்னதமான திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் தெரிந்து கொண்டார். ஆலயம் கட்டி முடிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் பாழாய் கிடக்கிறதை கட்டுவதற்கு, பழுதானவற்றை கட்டுவதற்கு யாரும் செய்ய முடியாமல் பயந்து கொண்டிருக்கிற போது செருபாபேலை கர்த்தர் பிடித்து கொண்டு சொன்னார், அவனை முத்திர மோதிரமாக வைப்பேன். அவர் எழும்பி ஆண்டுடைய ஆலயத்தை அவன் கட்டி முடித்தான். ஆமென். அப்போ ஒன்று தெரிந்து கொள்ளணும், பலர் விசேஷித்தவர்கள், விலையேறப்பட்டவர்கள் செய்ய முடியாத ஒரு காரியத்தை சாதாரணமான மனிதனை கொண்டு கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கரலை உயர்த்தி ஆமென். இட்ஸ் காட் பிளான். ஒரு மனிதனுக்கு அந்த நோக்கம், அந்த பார்வை, அந்த அர்ப்பணிப்பு, அந்த பிரதிஷ்டை இருக்கிற போது அந்த மனிதனை கொண்டு கர்த்தர் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. தேவன் கட்ட நினைக்கும் 7 காரியங்கள். தேவன் தெரிந்து கொள்ளும் பாழானதை கட்டுவதற்கு செருபாபேலை தெரிந்து கொண்ட தேவன் பாழானதை கட்ட நினைக்கும் 7 காரியங்களை உங்களுக்கு வேகமாக சொல்றேன். நம்பர் 1, பாழான வாழ்க்கையை உங்களை கொண்டு கட்டுவார். பாழான வாழ்க்கைகள். 2, பாழான பிரயாசங்களை உங்களை கொண்டு கர்த்தர் கட்டுவார். பிரயாசம் என்பது தொழில். பாழான பிரயாசங்களை உங்களை கொண்டு கர்த்தர் கட்டுவார். 3, பாழான எதிர்காலத்தை உங்களை கொண்டு கர்த்தர் கட்டுவார். பாழான எதிர்காலத்தை உங்களை கொண்டு கர்த்தர் கட்டுவார். 4, பாழான வாசஸ்தலங்களை உங்களை கொண்டு கர்த்தர் புதுப்பிப்பார், கட்டி புதுப்பிப்பார். பாழான வாசஸ்தலங்களை கட்டி தேவன் புதுப்பிப்பார். 5வது, பாழாய் போன சரீர சுகத்தை கர்த்தர் புதுப்பிப்பார். பாழாய் போன சரீர சுகத்தை அவர் புதுப்பித்து கட்டுவார். 6, பாழாய் போன குடும்ப உறவுகளை கர்த்தர் புதுப்பிப்பார். பாழாய் போன குடும்ப உறவுகள். 7வது பாயிண்ட், பாழாய் போன நட்புகள், உடைந்து போன நட்புகள், பிரிந்து போன நட்புகளை தேவன் திரும்ப கட்டுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 7 காரியங்களை சொன்னேன். பாழாய் போன வாழ்க்கை, பாழாய் போன பிரயாசம், பாழாய் போன எதிர்காலம், பாழாய் போன வாசஸ்தலம், பாழாய் போன சரீர சுகம், பாழாய் போன குடும்ப உறவு, பாழாய் போன நட்பு. இந்த 7ஐயும் கர்த்தர் செருபாபேலை கொண்டு பாழாய் போன இடத்தை கட்டுவதை போல உங்களை கர்த்தர் கட்டுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏசாயா 58:12. உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறையாய் இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். அல்லேலூயா. நமக்கு ஒரு அழகான ஒரு வாக்கு தத்துவத்தை கர்த்தர் கொடுக்கிறது. என்ன பண்ணுதா? பாழானதை வேத சொல்லி பாருங்க.
பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். அப்ப பாழாய் ஸ்தலங்களை கட்டுகிறது. ஆமென். அந்த பாழாய் ஸ்தலம் எப்படி பாழாய் போச்சு, நல்லதில் எப்படி பாழா போச்சு அப்படின்னா சங்கீதம் 74:3. சங்கீதம் ஏன் அது பாழா போச்சு, ஏன் அது பாழா போச்சுது? சங்கீதம் 74:3 பாருங்கள். நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தில் சத்ரு அனைத்தையும் கெடுத்து போட்டான். அப்ப அது யாரு பாழாக்கி போட்டா? சத்ரு பாழாக்கி போட்டான். அப்போ ஆசீர்வாதமாக இருந்த தொழில், ஆசீர்வாதமாக இருந்த குடும்பம், ஆசீர்வாதமாக இருந்த குடும்ப உறவு, ஆசீர்வாதமாக இருந்த குடும்ப ஐக்கியம், ஆசீர்வாதமாக இருந்த சரீர சுகத்தை சத்ரு பாழாக்கி போட்டான். நெகேமியா 2:17. நெகேமியா 2:17. பின்பு நான் அவர்களை நோக்கி எருசலேம் பாழாய்கிறதையும் அதன் பாழாய் கிடக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளாய் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி பாழாய் கிடக்கிறதை கடத்த கொண்டு ஆண்டவர் நெகேமியாவை கொண்டு கட்டினார். ஆலயம் கட்டி பாதியிலே நின்றதை கட்டுவதற்கு செருபாபேலை கர்த்தர் தெரிந்து கொண்டார். சபையில் வருகிற ஒவ்வொருவரை கொண்டும் கர்த்தர் நாடு கட்ட போகிறார். பாழான அநேக உங்க சொந்தங்கள், உங்க உறவினர்கள், உங்களோட வேலை பார்க்கிறவங்க, உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுடைய வாழ்க்கையில் இப்படி பாழான ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அந்த பாழான பழுதான திருப்பி கட்ட முடியாது. அப்ப பாழானதுன்னா இனி நினைச்சு பார்க்கவே முடியாது. நாரி போன, அதாவது எல்லாம் நாரி போன ஒரு வாழ்க்கை திரும்ப கட்ட அப்படி பாழாச்சுன்னா அது நினைக்க முடியாத வாழ்க்கையை ஆண்டவர் திரும்ப கட்டுறார். ஆமென். அல்லேலூயா. உங்களுடைய வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், உங்களோட கூட கொலீக்ஸாக இருக்கலாம், உங்களுக்கு பழக்கப்பட்டவங்களா, நண்பராக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம். ஏதோ சில சூழ்நிலைகளில் நம்ம பார்க்கிறோம், ஐயோ வாழ்க்கை பாழா போயிட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதான் வேதம் சொல்லு, நியாயாதிபதிகள் 5:7 தெபொராகிய நான் எழும்ப மட்டும் கிராமங்கள் பாழாயின. அப்போ ஒரு மனிதன் எழும்பினால் பாழான ஸ்தலங்கள் கட்டப்படும். பாழான ஸ்தலங்கள் கட்டப்படும். பாழான ஸ்தலங்கள் நிச்சயமாய் கட்டப்படும். ஒரு தம்பி எனக்கு ஒரு கடிதம் எழுதினான். அவனுடைய பேர் அசோகன். என்னை பார்த்து சொன்னாங்க, 18 வருஷமா அந்த ஆலயம் பூட்டப்பட்டு பார்த்தீங்கன்னா உள்ள போச்சுனால முட்புதலாக இருக்குது சர்ச்சுக்குள்ளாடி. ஆனால் அந்த தம்பிக்கு எப்படியா அந்த இடத்த கட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் கடிதம் எழுதுகிற போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரதர் இருக்கிறாங்க நம்ம ஊழியத்தில், அவரை அனுப்பி உடனே போய் பார்ப்பான அந்த இடத்துல இப்போ 80 பேர் அங்கே ஆராதிக்கிறாங்க. ஆமென். ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் எழும்புகிற போது, பாழா ஸ்தலத்தை கட்டணும் அப்படின்ற ஆர்வம் வரும்போது அந்த ஆர்வத்தை நிறைவேற்றுவதற்கு கை கொடுக்கிறதுக்கு ஆட்களை கர்த்தர் எழுப்புவார். நெகேமியாவை எழுப்பது கட்டளை உதவி செய்கிற மக்களை கர்த்தர் எழுப்பினார். அப்போ உங்களுக்கு ஒரு குடும்பம், உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் பாழாயிருக்கிறார்கள் என்ற எழுப்பி அவங்கள கட்டணும், அவங்க வாழ்க்கையை கட்டணும், அவங்க வாழ்க்கை உடைஞ்ச வாழ்க்கையை கட்டணும், உடைஞ்ச தொழிலை கட்டணும். ஒரு உங்களுக்கு விருப்பம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆசை உங்களுக்கு வந்துருச்சு, உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவர் கூட நிற்பார். பாழாய் போன வாழ்க்கைகளை வச்சு பார்க்கிறோம். ரூத்தின் வாழ்க்கை பாழா போன வாழ்க்கை, பாழாய் போயிட்டு கடமை இருந்துச்சான். ஆனா அதே போலதான் நகோமியின் வாழ்க்கையும் திரும்ப பாழாய் போன வாழ்க்கை. ஓர்பாலுடைய வாழ்க்கையும் பாழாய் போன வாழ்க்கை தான். 38 வருஷம் பெரும்பாடா கிடக்கிற வாழ்க்கை பாழா போன வாழ்க்கை தான். 40 வருஷம் அலங்கார வாசல கிடக்கிற வாழ்க்கை பாழா போன வாழ்க்கை. மார்க் 2 திமிர்வாதக்காருடைய வாழ்க்கை பாழாய் போன வாழ்க்கை. பாழாய் போன வாழ்க்கையை ஆண்டவர் கட்டி எழுப்பினார். அப்போ உங்களை கத்த எதுக்கு பிடிச்சிக்கா தெரியுமா? செருபாபேலை பிடித்தது பாழான அந்த கட்டி எழுப்புறது போல இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை கொண்டு மகிமையான காரியங்களை கட்டி எழுப்புவார். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கரங்களை தட்டி பாடுவோம். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. அல்லேலூயா. மார்க் 9 21 வசனத்தை வாசிங்க. மார்க் 9 21 வசனம். இயேசு அவனுடைய தகப்பனை நோக்கி,
இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாய் இருக்கிறது என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப சிறு வயதுல இருந்து அவனுடைய வாழ்க்கையை பாழாக்கிட்டான். சத்துரு சிறு வயது வந்து என்ன பண்ணான்? பாழாக்கிட்டான். சிறு வயது கற்பத்தில் இருக்கும் போதே சில நேரங்களில் சில பிள்ளைகளின் வாழ்க்கையை சத்துரு பாழாக்கி விடுகிறான். பிள்ளைகள் ஊனமாய் பிறக்கிறது, மனநிலை பாதிக்கப்பட்டு பிறக்கிறது, ஏதோ ஒரு சூழ்நிலை பிறக்கிறது. கேட்குறாங்க, ஐயோ அடிக்கடி தண்ணீர்லையும் அடிக்கடி தீயிலையும் விழுறான், எப்போ இருக்குதுப்பா? என் பிள்ளைய பிசாசு வயிற்றிலேயே, தாயின் வயிற்றிலேயே வாழ்க்கைய பாழாக்கிட்டான். சிலருடைய வாழ்க்கை சிறு வயதிலிருந்து பாழாக்கப்பட்டு கிடக்கலாம். ஆனா உங்களை எடுத்தீங்க அதை பார்க்கிறோம். நம்ம பாழாக்கப்பட்டு படுக்கிறத பார்க்கிறோம். ஆனா நம்ம ஒண்ணுமே கண்டுக்க மாட்டோம். ஒரு பிடிச்சு வியாதியா கண்டுக்க மாட்டோம். நம்ம சொந்தங்கள் இருக்கும், பந்தங்கள் இருக்கும், உறவுகள் இருக்கும், நட்பு இருக்கும். ஒரு நாளைக்கு ஜெபிச்சா அவன் வாழ்க்கையில பாழான வாழ்க்கை பழுது பார்க்கப்படும். ஆனா அவன் செய்ய மாட்டோம். நம்முடைய வாழ்க்கை செய்ய மாட்டோம். நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா, நமக்கு ஒரு போராட்டம் வந்தா, நமக்கு ஒரு வியாதி வந்தா, வறுமை வந்தா, தருத்திரம் வந்தா, விபத்து வந்துச்சுன்னா அவ்வளவு தூரம் கரிசனையா இருப்போம். நமக்கு தெரிந்தவர்கள், நமக்கு நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்மோடு வேலை பார்க்கிறவர்கள், ஆலயத்துக்கு வருகிறவர்கள், அருகில் இருக்கிறவர்களுக்கு ஒரு வாழ்க்கை பாழாகிறது என்ன நம்ம கண்டுக்கவே மாட்டோம். அது ஏன்னா என்றைக்கு ஒரு மனிதன் மேல் கரிசனை உண்டாகிறதோ அன்றைக்கு நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது பாழான வாழ்க்கை பழுது பார்க்கப்பட்டு புதுப்பிக்கப்படும். எசேக்கியா நாட்களில் நீங்க பார்க்கிற போது பூட்டிப்பட்ட பாழாய்க்கிறதுல திறந்தான். அப்படி வேதம் 1 நாளாகமம் 28 நம்ம வாசிக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கை பழுதான வாழ்க்கை அவன் பழுது பார்க்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டதை போல ஆண்டவர் செருபாபேலாகிய நமக்கு தருகிறார். உன் மூலமா இந்த காரியத்தை நான் செய்ய விரும்புறப்பா. ஆமென். இந்த 7 காரியத்துக்கு 7 உதாரணத்தை வேகமா சொல்லி நம்ம ஜெபிக்க விரும்புகிறோம். மார்க்கு 5ஆம் அதிகாரம், பாழாய் போன வாழ்க்கை. முதல்ல மார்க்கு 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம் வேகமாய். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனூருடைய நாட்டில் வந்தார்கள். இயேசு படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பிசாசினால் பாழாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அவனை பாழாக்கி விட்டான். பிசாசு அவனை பிடித்தவனுடைய வாழ்க்கையை பாழாக்கி விட்டான். ஆனால் இயேசுவை அவன் சந்தித்த போது பாழான வாழ்க்கை மறுரூபமாகிறது. 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. 5ஆம் அதிகாரம். இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசு பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பாழான வாழ்க்கை, பாழாக்கி போட பிசாசு விலகி போன போது அவன் வாழ்க்கை புதிதாக்கப்பட்டது. அப்போ உங்களை கொண்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை புதிதாக்கப்படும். இந்த வருஷத்துல உங்களுக்கு ஏதோ வாழ்க்கையில் லக்க வையுங்கள், ஒரு தரிசனத்தோடு செயல்படுங்க. இந்த வருஷம் என் சொந்தங்கள், பந்தங்கள், உறவுகள், நட்புகள் பாழாய் போன பிசாசினால் பாழாக்கப்பட்டு வாழ்க்கையில் ஒன்றுமில்லாமல் வாழ்கிற ஒருவரையாகிலும் அந்த பாழான வாழ்க்கையிலிருந்து ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு நான் நடத்துவேன் என்கிற விருப்பங்கள் வரும்போது கர்த்தர் மகிமையான காரியங்களை நிச்சயம் செய்வார். செய்வாரா, செய்ய மாட்டாரா? கண்டிப்பா செய்வார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். அப்போஸ்தலர்கள் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற போது 40 வருஷம் இருக்கிற ஒரு வாழ்க்கை பாழாய் கிடக்கிறது. ஆனா பேதுரு யோவான் அவனை பார்த்தாங்க. பொண்ணு இல்லை, வெள்ளியும் இல்லை, இயேசு நாமத்தில் எழுந்து நட. அவருடைய வாழ்க்கை பாழாய் போன வாழ்க்கை பழுது நீக்கி அற்புதங்கள் உழைத்தது. கர்த்தர் செருபாபேலாக நம்மை இந்த ஆண்டு தெரிந்து கொள்ளிருப்பார். ஆனால் அநேக இடங்களில் பாழாய் போன இடங்களை கட்டி எடுப்போம். அல்லேலூயா. 2வது பிரயாசங்கள். லூக்கா 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2வது லூக்கா 5:5. முதல்ல அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். 2வது என்ன? பிரயாசம். ஐயரே, ரா முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல. இத்தனை வருஷம் நான் தொழில் செஞ்சேன், ஆனா ஒன்றும் எனக்கு அகப்படல. எது எனக்கு ஆசீர்வாதமா இல்லை, எது எனக்கு திருப்தியா இல்லை, நிறைவா இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கு லாபங்கள் கிடைக்கல, என் பிரயாசமெல்லாம் பாழாக்கப்பட்டது அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா
இந்த ஆண்டு நீங்க ஜெபிக்கும் போது அப்படி தொழில் இருந்த மக்கள் தொழில் செய்து நஷ்டமடைந்து கடன் வாங்கி வங்கிக்கு பணம் கட்ட முடியாம வங்கியிலிருந்து நோட்டீஸுகள் வந்து வங்கியில் வைக்கப்பட்ட அந்த நகைகள் எடுக்க முடியாமல் நோட்டீஸுகள் வந்து அடமானத்தில் சூழ்நிலை ஆகி கடல்ல மூழ்கி கொண்டிருக்கிற உங்களை உங்க கையை கொண்ட கர்த்தர் தூக்குவார். ஆமென். பாழாய் போன பிரயாசங்களை கர்த்தர் திரும்ப கட்டுவார். மூன்றாவது, பாழாய் போன எதிர்காலம். பாழாய் போன எதிர்காலத்தை தேவன் கட்டுவார். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 15வது வசனம் 17. ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும். அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீசர்களிடத்தில் கொண்டு வந்தேன். ஹல்லேலூயா. இதுதான் முன்னாடி படிச்ச சிறு வயது முதல் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி எதிர்காலம் என்னாச்சுன்னா பாழாகி போயிட்டு தகப்பனுக்கு தெரிஞ்சிச்சு, இனி இந்த பையனுக்கு ஒரு எதிர்காலம் கண்டிப்பா இல்லை, ஒரு எதிர்காலம் இல்லை. எதிர்காலத்தை அப்ப அநேகருடைய வாழ்க்கையில பார்த்து ஏன் தற்கொலைக்கு நேரா போறாங்க, ஏன் சூசைட் பண்றாங்க? எனக்கு ஒரு எதிர்காலம் இல்லை, நான் ஏன் வாழணும்? ஒரு மனிதன் ஏன் தற்கொலைக்கு நேராய் ஓடுகிறான்? ட்ரெயின்ல விழுந்து சாகுறான், தற்கொலைக்கு நேராய் ஓடுகிறான். எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இல்லை, எனக்கு ஒரு எதிர்காலம் எனக்கு இல்லை என்கிற ஒரு மனநிலை ஒரு மனிதனுக்குள் வரும்போது தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்கு அந்த மனிதன் முயற்சிக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவருடைய பாழாய் போன எதிர்காலத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு காலை யோசிச்சு பாருங்க. நிமிடத்துக்கு எத்தனையோ வாலிப பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையின் எதிர்காலம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறான். ஒரு பையனை லவ் பண்ண, ஒரு பெண்ணை லவ் பண்ண, அவனை விட்டுட்டா என் வாழ்க்கை முடிச்சுன்னு நினைக்கிறான். பாருங்க, ஏதோ ஒரு தோல்வி வந்த உடனே என் வாழ்க்கை பாழாயிட்டுன்னு நினைக்கிறான். பாழான வாழ்க்கையை கட்டுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார், பழுதானதை புதுப்பிக்கிற தேவன் இருக்கிறார். ஒன்று விழுந்தால் இன்னொருவை தருவதற்கு தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒரு தொழில நீ நஷ்டப்பட்டு இருக்கலாம், ஆனா இன்னொரு தொழில கத்தவனை தூக்குவாரு. ஒரு இடத்துல நீங்க பண்ணலாம், அப்ப முதல்ல வலை போட்டது பேதுருக்கு மீன் கிடைக்கல, ஆனா இன்னொரு இடத்துல போட அதே இடத்துல அதே கடல்ல அதே மீனவன் அதே வலை அதே ஆள அற்புதம் செஞ்சார். அதே கடல் அதே வலை அதே மீனவன் அதே சூழ்நிலையில அற்புதத்தை செய்த ஆண்டவர் எந்த இடத்துல தோற்று போனோமோ அந்த இடத்தில் உயர்த்தி வைப்பதற்கு ஆண்டவரால் நிச்சயமாய் கூடும். நான்காவது, ஏசாயா 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஏசாயா 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். அல்லேலூயா. அடுத்தது ஒரு வாசஸ்தலம். அநேக இடத்துல இடங்கள் வாங்கி பல வருஷங்கள் ஆயிருக்கும், ஆனால் கட்ட முடியாதபடிக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த இடம் முட்புதலாய் காணப்படும். நிலங்களில் பார்த்தீங்கன்னா நிலங்கள் வாங்கி போடுவாங்க, 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் ஆகும். அடுத்த வருஷம் போய் பார்த்தா எல்லாம் முட்புதலாக இருக்கும், பார்த்தா ஒரே காடு மாதிரி இருக்கும். புல்டர்ஸை கொண்டு தான் அதை கிளீன் பண்ணணும். யாருக்கும் கத்த தீர்க்க தரிசனமாக சொல்றாரு, நீங்க வாங்கி போட்ட இடம் கிளீன் பண்ணாம முட்புதலாக இருக்குது, அந்த இடத்துல ஒரு அழகான வீட்டை தேவன் கட்டி தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை அலங்காரப்படுத்துவார். ஆமென். உங்க வாழ்க்கைக்கு அலங்காரப்படுத்துவார். ஒரு காலங்கள் வரும்போது தேவன் அலங்காரப்படுத்துவார். அப்போ அடுத்தது வாசஸ்தலங்கள். எத்தனை வருஷம் ஆண்டவரே இந்த பெட்டி படுக்கையை தூக்கிட்டு வீடு வீடாக வாடகைக்கு போகிறது, அங்கே வீட்டுக்கு போனால் தண்ணியை நிறைய செலவு பண்ணாதேன்றான், வீட்டு முன்னாடி கோலம் போடுன்னு சொல்கிறான், கரண்ட் பில்லு அதிகமாக கேட்குறான், வீட்டுக்கார அம்மா சண்டை போடுறாங்க, பலவிதமான சூழ்நிலைகளை ஏக்க பெருமிச்சு விடுவோம் இல்லையா? வீடு வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியாது. தோத்திரம் கரங்களை வைத்து அல்லேலூயா. அவங்களுடைய பெருமூச்சை கத்தர் கேட்டு ஒரு அழகான வாசஸ்தலத்தை கட்டி உங்கள் வாழ்க்கையை பழுது பார்ப்பார். கரங்களை வைத்து அல்லேலூயா. பழுதாய் போன சரீரம். அடுத்தது மார்க்கு 5:25. மார்க்கு 5:25. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு. ஒரு சகோதரிய வாழ்க்கை சரீர சுகம் பாழாய் போகிறது. எத்தனை வருஷம்? 12 வருஷம். 12 வருஷம். சரி கவனிக்கலாம், 12 வருஷம். சமீபத்தில் பிள்ளை சொன்னாங்க, ஜெபிக்க வந்து ஒரு கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். என்ன வந்து பார்த்தீங்க, அங்கிள் 5 டைம்ஸ் எனக்கு அபார்ஷன் ஆயிட்டு. 5 டைம்ஸ் வாழ்க்கை வருது. அந்த பிள்ளைய பார்த்துச்சுன்னா ஒரு 4-5 பிள்ளைகளை பெற்றதுக்கான தோற்றம் கேட்டால் எனக்கு குழந்தைகள 5 டைம்ஸ் எனக்கு அபார்ஷன் ஆயிட்டு, என் வாழ்க்கையை சத்துரு பாழாக்கிட்டோம். அப்போ நான் சொன்னேன், பாழாக்கினதை ஊண்ட கட்ட தேவன் நிச்சயமாய் முடியும். அப்போ உங்கள் சரீரத்தை சத்துரு பாழாக்கி வச்சிருக்கலாம், சில சரீர உறுப்புகளை பிடிச்சிருக்கலாம். சத்துரு எந்தெந்த பகுதியை தொடுவான் என்று வேதத்தில் சில வார்த்தைகள் உண்டு. சத்துரு அதிகமாய் தாக்குகிற சரீர பகுதிகள் உண்டு. சில நேரங்கள் சரீர பகுதி சத்துரு என்ன பண்ணுவான்? பாழாக்கி போடுவான். சிலவங்க சொல்லுவாங்க, கிட்னி பாழாயிட்டு,
கிட்னி அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. டயாலிசிஸ் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு பகுதி சொல்லுங்க, கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணுங்க. கர்ப்பப்பையை பாழாக்கிட்டான். ஏன் ரிமூவ் பண்ணுறாங்க? அது பாழாக்கப்பட்டது. அது அங்கே இது யூஸ்ஃபுல்ல பாழாக்கப்பட்டு வெளியில் எடுக்கணும்னா பிரச்சனை. அப்போ சொல்ல கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணு அப்படின்றான். கிட்னியை ரிமூவ் பண்ணு, வேற கிட்னியை ஆட் பண்ணிக்க. அந்த கிட்னி பாழாயிட்டு, அப்போ எதாவது பாழாக்கிட்டு பாரு, கிட்னி பாழாகுது பாருங்க, கர்ப்பப்பை பாழாகுது. வெளிச்சத்தோட கேளுங்க, வசனத்தை வெளிச்சத்தோட கேளுங்க. அந்த பாழான சரீரத்தை என் ஆண்டவர் புதிதாய் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. பலன் சுகம் எனக்குள்ளே பாய்ந்து சொல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமனி எங்கும் பாய்கின்றதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமனி எங்கும் பாய்கின்றதே. வல்லமையால் சுகமான கரங்களை தட்டி பாடுவோம். உங்க வார்த்தையால் சுகமானே, தழும்புகளால் சுகமானே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. அல்லேலூயா. ஆமென். ஆறாவது பாழாய் போன உறவு. உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி பேசி 18 வருஷம் 8 நாள் ஆச்சு. மாமனார் மாமியார் பேசி பல வருஷம் ஆச்சு. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா குடும்ப உறவு என்ன ஆகி போயிட்டு பாழாய் போச்சு. அநேகருடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகளில அப்பா விட்டையே பேசி பல வருஷம் ஆச்சு, மாமாட்ட பேசி பல நேரம் ஆச்சு, கூட பிறந்த அக்கா தங்கிட்ட ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு மனஸ்தாபம், அந்த அந்த பாழா போன அந்த குடும்ப உறவை இந்த வருஷத்தின் துவக்கத்தில் அப்பா புதுப்பிக்கிறார். நீங்க சொன்னபடியே ஆவதாக கரலை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. லூக்கா 15 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப உறவு அங்க பாதிக்க போகுது. அங்க பார்க்கிற 15 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கலாம். 15-12. அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அப்பா, நான் குடும்ப உறவு பாழா போனதுக்கு காரணம் சொத்து தகராறு நான் நினைக்கிறேன். நான் அப்படி நினைக்கிறேன். வசனத்தின் ஆதாரத்தில் சொல்றேன். அநேகமா குடும்ப உறவுகள் பாழா போறதுக்கு காரணம் சொத்து தகராறு. இங்க பாருங்க, அவன் சொத்துக்கு தான் போடுறான். திரும்ப வாசித்தேன். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அப்ப இவங்க எதனால பிரச்சனை? சொத்து தகராறு. சொத்து தகராறுல என்ன ஆயிட்டுன்னா அநேக வாழ்க்கை அண்ணன் தம்பி மாமா மச்சால பேசாம இருக்கிறது காரணம் சொந்த ஒரே தாய் வயிற்றுல பிறந்தது ஒரு பிடி மண்ணுக்காக சத்துரு குடும்ப உறவுகளை பாழாக்கி போடுறான். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நமக்கு தெரியணும், ஒரு பிடி மண்ணுக்காக உறவை இழக்க கூடாது. அண்ணன் எடுத்துட்டு போறாரு, தங்கச்சி எடுத்து போறாங்க, யாரோ எடுத்துட்டு போறாங்க, நமக்கு கத்த தருவான். இந்த குடும்ப உறவு உடையுது பாத்தீங்களா, குடும்ப பாசம் உடையுது பாத்தீங்களா. நீங்க என்ன நினைப்பீங்க? அதெல்லாம் பரவாயில்ல, அவன் செய்த தப்பல்ல. குடும்ப உறவை பாழாக்குறது பொல்லாதாவி, எதிர்த்து நிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு சமயத்தில் அவர் தம்பிக்கு 4 லட்ச ரூபா பணம் கொடுக்கணும். அவன் 2 பேரும் பேசுறதே இல்லை. ஜெபப்பள்ளிக்கு ஒரு நாளைக்கு வந்தான், நான் பேசுறேன், மன்னிப்பது பெரிய மாண்பு அப்படின்னு. அவன் நேராக போய் ஃபோன் பண்ணி இருக்கிறான். ஃபோன் பண்ணி முடிச்சோன்னா அவன் 4 லட்ச ரூபா ஒன்று கொடுத்துட்டு போயிட்டான். ஓடி வந்தான். ஃபோன் பண்ண அவ்வளோதான். நல்லா கவனிங்க, விட்டு கொடுத்து போனீங்கன்னா காரியங்கள் வழி திறக்கும். நீங்க பேசுங்க, வழி திறக்கும். நட்பை புதுப்பீங்க. குடும்ப உறவை இந்த நேரத்தில் கர்த்தர் நிச்சயமாய் பாழான குடும்ப உறவை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் கரங்களை தட்டி பாடுவோம். தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின்
நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா. அடுத்தது பாழாய் போன நட்பு. சங்கீதம் 133:1. சங்கீதம் 133:1. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் நன்மையும் எத்தனை இன்பம். அடுத்தது 2 பேர் நல்ல நட்பா இருப்போம், ஒரே கம்மல்ல வேலை பார்ப்போம், ஒரே தெருவில் குடியிருப்போம். ஆனா சொந்தங்கள் அல்ல, நட்புறவு. அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியத்துல சத்துரு உள்ளே புகுந்து நட்பை உடைச்சு பாழாக்கி போடுவோம். நல்ல கவனிங்க, எதிராளியை நண்பனாக்கிறவர் தேவன், நண்பர்களை எதிராளி ஆக்கிறவன் பிசாசு. நல்ல கவனிங்கள், எப்பொழுதும் சர்வ வல்லமையுள்ள தேவன் யார் தெரியுமா? எதிராளியை நமக்கு நண்பனாக்கி தருகிறவர் தேவன். ஆனால் நண்பனை எதிராளியாக்கிறவன் பிசாசு. அப்ப உங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு நட்பு, நல்ல நண்பர்கள். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 17:17 வாசிக்கலாம். வாசிங்க நீதிமொழிகள் 17:17. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவி சகோதரன் பிறந்திருக்கிறான். அல்லேலூயா. எல்லா காலத்திலும் நேசிப்பா என்ன அர்த்தம்? சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவி சகோதரன் பிறந்திருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நட்பு எதுக்கு? சிநேகத்திற்கு. பிரச்சனையான நேரத்தில் உதவி செய்த சகோதரன் பிறந்திருக்கிறான். இக்கட்டான சூழ்நிலையில, கஷ்டமான சூழ்நிலையில, போராட்டமான சூழ்நிலையில உதவி செய்யத்தான் சகோதரன் பிறந்திருக்கிறான். அப்ப எல்லா நேரத்தையும் சிநேகிதன் எல்லா நேரத்திலும் சிநேகிக்கிறான். அதுக்கு என்ன அர்த்தம்? கண்ணீர், துக்கம், பாடுகள், சிநேகம், அன்பு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, சில நேரங்களில் நம்முடைய சொந்தங்கள்லாம் ஊர்ல இருப்பாங்க. அவங்க ட்ரெயினை பிடிச்சி, பஸ்ஸை பிடிச்சி, காரை பிடிச்சி இங்கே வர்றதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு உடம்பு சரியில்லை. ஆனால் நட்பை காத்துக்கொண்டு அவங்க பிரச்சனை வரும்போது ஊர்ல இருந்து சொந்தங்கள், மாமன், மச்சான், சித்தப்பன், பெரியப்பன், தெரிஞ்சவங்கலாம் பஸ்ஸை பிடிச்சி, ட்ரெயினை பிடிச்சி, காரை பிடிச்சி வரக்க முன்னாடி நம்ம இங்கே காரியம் முடிஞ்சிடும். ஆனால் நட்புகள் இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை வந்தோடனே ஓடி கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பாங்க, ஓடி வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. நட்பை காத்து கொள்ளணும். அதனாலதான் சத்துரு என்ன பண்ணுவாங்கன்னா, சிலவங்களுக்கு நட்பை உடைச்சிடுவான். நல்ல சிநேகமா இருப்பாங்க, ஒண்ணும் இல்லாத காரியத்துக்காக நட்பு உடையப்படும். நம்ம நினைப்போம் அதொன்னும் பரவாயில்ல, ஒன்றும் பரவாயில்ல, அப்படி நினைக்கவே கூடாது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, எப்பொழுதும் சத்துருவை, சொந்தங்கள், பந்தங்கள், உறவினர்களை வீட்டு பக்கத்தில் இருப்பாங்க, அவங்கள எதிரியாக்கி வச்சிருவாங்க. நல்ல கவனிங்க, பக்கத்தில் இருப்பான், நம்மளோட வேலை பார்க்க நம்ம மேனேஜராக இருப்பான், நம்ம மேல் அதிகாரியாக இருப்பான், நம்ம கீழே வேலை பார்க்குறவருக்கும் அவனுக்கு நமக்கும் ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை உண்டாக்கிடுவான் பிசாசின் கிரியை. அதை விடக்கூடாது. அப்படி சொல்லுங்க, என் உயர் அதிகாரியாக இருந்தாலும் சரி, எனக்கு கீழே வேலை பார்க்குறவன் இருந்தாலும் சரி, என் நட்பில் பங்கம் வரக்கூடாது, உறவுல பங்கம் வரக்கூடாது. அல்லேலூயா. இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வைக்கான காத்திருக்கிறே. இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வைக்கான காத்திருக்கிறே. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். சில வருடங்களுக்கு முன்பு நல்ல கவனிங்க, காலையில எழும்பி கணவன் காலையில புறப்பட்டு போறாரு. காலையில புறப்பட்டு போகும்போது 2 பேருக்கு ஒரு வாக்குவாதம் இருக்குது. வாக்குவாதம் நடந்திருக்குது. மனைவி கடினமா பேசிட்டாங்க, கடினமான வார்த்தையை பேசிட்டாங்க. இவர் டிவி ஷிஃப்ட் எடுத்துட்டு போனாரு. 11:30 மணிக்கு தகவல் வருது, இஎஸ்ஐ மருத்துவமனையில் இருக்கிற ஹார்ட் அட்டாக், இறந்துட்டாரு. அதுக்கு ஒரு மனைவி என்ன சொன்னாங்க, பாஸ்டர் என் மனசு ரொம்ப பாதிக்குது. என்னன்னா கடைசி இடத்துல நான் ரொம்ப கஷ்டப்படுத்தி அனுப்பிட்ட மனசு வாதிக்குது. ஏன் அதை வாதிக்குது? நட்பை காத்து கொள்ளணும். பேச்சுவார்த்தை அதிகமாகுது, பேச்சு தடிக்குது, பேச்சு கடினமாக போகுது, பேச்சு பாதிக்குது, காயப்படுத்துது, சத்தம் அதிகமாக வருது. அப்படின்னு நினைச்சோடனே வாயை பொத்திக்கிடணும். ஏனென்றால் அடுத்து சண்டையாய் மாறும், நட்பு முறையும். அடுத்த வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா? நான் சத்தா கூட வீட்டுக்கு, நான் சத்தா கூட வீட்டுக்கு வரமாட்டேன், நான் பிச்சை எடுத்தாலும் எடுப்பேனே தவிர. இவனே சொல்லிட்டு தெரியுமா? ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஜெபம் ஒரு விதை.
நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஒரு விதை, நம்முடைய செயல்கள் ஒரு விதை, வசனம் ஒரு விதை, வாக்குத்தத்தம் ஒரு விதை, நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் ஒரு விதை. நீ என்ன சொல்ற? நான் பிச்சை எடுத்தாலும் எடுப்பேன் வீட்டுக்கு. அப்ப நீயே சொல்லிட்டல. நம்முடைய நல்ல தெரியுங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஒருவருக்கு ஒருவர் பேசுவாங்கல்ல, கர்த்தருக்கு பயந்து ஒருவருக்கு ஒருவர் பேசுவோம் இல்லையா? நம்ம ரெண்டு பேரும் பேசுவது ஜெபம். நம்ம ரெண்டு பேரும் பேசுவது ஜெபம். மல்கியா 3:16 படி நல்ல கவனிங்க. கணவன் மனைவியை பார்த்து பேசினாலும் சரி, மணவன் கணவனை பார்த்து பேசினாலும் சரி, அப்பா தம்பியை பார்த்து பேசினாலும் சரி, பிள்ளைகளை பார்த்து பேசினாலும் சரி, ஒரு தகப்பன் பிள்ளையை பார்த்து பேசுகிறதானாலும் நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஒரு விதை, அது முளைக்கும். வசனம் ஒரு விதை, வாக்குத்தத்தம் ஒரு விதை, நம்முடைய செய்கை ஒரு விதை. ஆமென். வாசிக்கா கலாத்தியருக்கு எழுதின நிருபம், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6:7. மோசம் போகாதிருங்கள், தேவன் நம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க. மோசம் ஏன்? வாயினால கெட்டு போகாதேன்னு. வாயினால கெட்டு போகாத. மனுஷன் எதை விதைக்கிறனாத அறுப்பார். மோசம் போயிடாத. அதிக வாயை பிடி கொடுக்கிற வார்த்தையை பேசுற மனிதன் பேசும் வார்த்தை, ஜெபம், செய்கை, வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள், நம்முடைய ஜெபம் எல்லாம் ஒரு விதை. சொல்லுவாங்க, நான் எங்க நல்லா இருக்க போறேன், நான் அப்படி சொல்லுவாங்க. அது பிசாசு கரெக்டா பிடிச்சுக்கிடுவான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரதர் எப்படி இருக்கீங்க? இருக்கிற. நீ அப்படிதான் இருப்ப. நல்லா இருக்கிறேன்னு சொல்லு. இயேசு நல்லா வச்சுக்கான்னு சொல்லு. அப்படி வாயை திறந்து சொல்லு. உன் செய்கை ஒரு விதை, உன் வார்த்தை ஒரு விதை, வசனம் ஒரு விதை. மோசம் போக கூடாது. உன்னை மோசம் போக்குறான் பாரு, வார்த்தையை வச்சு பிடிச்சு உன்னை அடிக்கிறான். விடாத, வார்த்தைக்கு இடம் கொடுக்காத. கர்த்தர் நல்லா வைப்பார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நட்புகள் திரும்ப கர்த்தர் 7 காரியம் பாழாய் போனதை திரும்ப கட்டுவார். நட்பை கர்த்தர் திரும்ப கட்டுவார். சரீரத்தை கர்த்தர் திரும்ப கட்டுவார். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் தருவார். சிங்கத்தை போல தைரியத்தை தருவார். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் தருவார். ஒரு சரீரம் பழுதாக இருக்கலாம், ஒரு சரீரம் பலவீனமாக இருக்கலாம், ஒரு சரீரத்தை பழுதாக்க பாழாக்க சத்துரு பண்ணினால் இந்த காலை நேரத்தில் சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லுகிறார், உன் சரீரத்தை புதுப்பித்து கட்டுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆமென். சிலர் சொல்லுவாங்க, என் குடும்பம் பாழா போயிட்டு. சில வாழ்க்கைகள் பிரிஞ்சு போவாங்க, கணவன் மனைவி எல்லாம் பிரிஞ்சு போவாங்க. பாழாக்குவது சத்துடைய விதம். அதாவது சொல்லுகிறது, கர்த்தர் இணைத்ததை மனிதன் பிரிக்காது. அப்புறம் தானே தெரியுது. அப்ப யாரு பிரிக்கிறா? நல்ல சத்தமா கடவுளை விட்டு பிரிக்கிறதுக்கு யார பிசாசு பயன்படுத்தலாம்? நல்ல கவனி, நல்ல கவனி, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இணைச்சது கர்த்தர், பிரிக்கிறது மனுஷன். எப்போதும் குடும்ப உறவை இணைக்கிறவர் தேவன், பிரிக்கிற மனுஷன். அப்பனா நீங்க 2 பேரும் பிரிக்கிறதுக்கு நடுவில் ஒரு மனுஷனை பிசாசு வச்சிருப்பான். உங்க குடும்ப உறவை பிரிக்கிறது ஒரு பிசாசு மனுஷனை வச்சிருப்பான். அப்ப நம்ம தெரிந்து கொள்ளணும், நம்ம கிளீனா தெரிக்கணும். குடும்ப உறவுகள் பாழாப்பன உறவுகளை கர்த்தர் திரும்ப கட்டி ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட சமரசம் பண்ணணும். நீ ஆண்டோடைய பிள்ளை, ஒரு குடும்பத்துக்கு பிரச்சனை இருக்குன்னா சமரசம் பண்ணணும், ஒற்றுமை ஏற்படுத்தணும், ஒருமனப்பட்டு விடணும், பிரிஞ்ச குடும்பத்தை சேர்க்கணும், குடும்பத்தை இணைக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த அருமையான காலை நேரத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பாழாய் போனதை கட்டுவார். நீ செருபாபேல், உன்னை கொண்டு கர்த்தர் இந்த ஆண்டு சில காரியங்களை கட்டப்போகிறார், சில குடும்பங்களை கட்டப்போகிறார், சில வாழ்க்கையை கட்டப்போகிறார். பிரிந்த குடும்பத்தை உன்னை கொண்டு இணைக்க போகிறார். பிரிந்து போன நட்பை உன்னை கொண்டு இணைக்க போகிறார். தொழில் நஷ்டமாகி தற்கொலைக்கு நேராய் போய் பாழாய் போன வாழ்க்கையை கட்டுவதற்கு தேவன் உன்னை பயன்படுத்த போகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனை பயன்படுத்த போகிறார். நீ ஒரு செருபேவாலா இருப்பாய். உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை பிரிந்த குடும்பத்தை ஒன்றாக்கும், பிரிந்த குடும்பத்தை ஒன்றாக்கும். ஹalleluya. ரபால ரகபால ரபாபா. அப்படியே டங்ஸ்ல பேசுங்க, டங்ஸ்ல பேசுங்க, வாயை திறந்து டங்ஸ்ல பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால குடும்ப உறவை, அண்ணன் தம்பி உறவை, மாமா மச்சான் உறவை, ஒரு பாழாக்கி கிடக்கிற பொருளாத ஆவி
இன்னைக்கு சாயங்காலத்துக்குள் நல்ல போன் வரட்டும். ஆமென். நல்ல பேசட்டும். உறவுகள் புதுப்பிக்கப்படட்டும். உறவுகள் புதுப்பிக்கப்படட்டும். பிரிந்து போன இளையகுமாரன் திரும்பி வந்ததை போல இன்னைக்கு பிரிந்து போனவர்கள் திரும்பி வருகிற பகல் வேலையா இருப்பதாக. பிரிந்து போன நண்பர்கள் உறவுகள் இன்றைக்கு திரும்பி வருகிற பகல் பொழுதா இது இருப்பதாக. ஆமென். ஓ ரஹால தரபா ரீப லஹாந்தரபலா கரபாபா. நன்றி 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 நன்றி. உங்களை ஏமாற்றியவர்கள் மன்னிப்பு கேட்கிற நாளா இருப்பதாக. உங்களை குறை சொன்னவர்கள் திரும்பி வருகிற இரவாய் இது மாற்றப்படுவதாக. குற்றம் சாட்டியவர்கள் தவறை உணர்ந்து திரும்புகிற வருவாய் இது இருப்பதாக. ஆமென். பழி சுமத்தினவர்கள் இன்னைக்கு மன்னிப்பு கேட்டு திரும்பி வருகிற இரவாய் இருப்பதாக. எஸ் லார்ட். நல்ல வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. நல்ல உற்சாகமா ஹல்லேலூயா. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. 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 ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முழு பலத்தோடு வாயை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் கேட்கிற இதை உங்களுக்கு பிரயோஜனமே படாது. எந்த மனிதனுடைய பாழான வாழ்க்கையும் கர்த்தர் திரும்ப கட்ட முடியும். அப்ப நீங்க ஒண்ணு சொல்லணும், இனி வாய்ப்பே இல்லை அப்படி சொல்லணும். அப்ப நீங்க சொல்லணும், அதுக்கு தான் உங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். அவன் அவனை வாயிலிருந்து என்ன வரும்? இனி வாழ்க்கை முடிஞ்சிட்டு விடுங்க பிரதர், இந்த குடும்பம் சேராது, நீங்க என்ன முயற்சி பண்ணினாலும் நடக்காது, விட்டுருங்க 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 விட்டுருங்க. அவன் இன்னும் என் வர என் தம்பி என்கிட்ட பேசவே மாட்டான் பிரதர் அப்படி சொல்லு. அப்ப நீங்க சொல்லணும், நீங்க சொல்லாதீங்க, பாழாய் போனதை பழுதாய் போனதை கர்த்தர் திரும்ப கட்ட ஆண்டவரால முடியும். நீங்க உங்களுக்கு அந்த மைண்ட் வரணும். உங்களுக்கு அந்த மைண்ட் என்ன பண்ணும்? மைண்டும் இந்த டாக்டர் கைவிட்டுட்டாரு, அந்த டாக்டர் கைவிட்டாரு, அங்க இருக்கிற கைவிடல. அப்ப நம்ம சொல்லணும், இந்த டாக்டர் தான் கைவிட்டிருக்கிறாரு, அந்த டாக்டர் கைவிடல. நீங்க சொல்லணும், உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தை, அந்த வார்த்தை ஒரு விதை, அந்த வார்த்தை கட்டும், அந்த வார்த்தை தூக்கி நிறுத்தும், அந்த வார்த்தை தூக்கி நிறுத்தும், அந்த வார்த்தை தூக்கி கட்டும். சொல்லணும், கண்டிப்பா பழுதாய் போனது எங்க ஆண்டவர் கட்டுவார். ஆமென். ஒரு அன்பான சகோதரி வந்திருந்தாங்க, பாஸ்டர் கர்ப்பப்பை முழுவதும் கட்டியா இருக்குது, குழந்தையே பிறக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், டாக்டர் தானே சொன்னாரு, ஆண்டவர் சொல்லல அப்படி. எப்போ தெரிஞ்சுக்கோங்க, ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் வரும்போது வந்துச்சு, மெடிக்கல் ரிப்போர்ட் ஏதோ ஒன்று சொல்லும், அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் உங்களை பயமுறுத்தும். உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் உங்களை தைரியத்தை தருவார். நீங்க அந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தை தலை ஆட்டி அப்படி இல்லை அப்படின்னா கதை முடிஞ்சிச்சு. இதை மாற்ற என் தேவனால் முடியும். இருக்கிறவைகளை இல்லாதவைகளாகவும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாகவும் அழைக்கிற ஒரு தேவன். என் சரீரம் பழுதாய் போயிருக்கலாம், ஆனால் என்னை கட்டுவதற்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இருக்கிற இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் இந்த விசுவாசத்தின் வல்லமை இறங்கி வரட்டும். என் பிள்ளைகளின் வாழ்க்கையாய் இருக்கலாம், தொழில் வாழ்க்கையாய் இருக்கலாம், நட்பாய் இருக்கலாம், பிரிந்து போன உறவாய் இருக்கலாம், தொழிலாய் இருக்கலாம், சரீரமாய் இருக்கலாம், எதுவானாலும் இந்த காலை நேரத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகிமை இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. நான் சகலவற்றையும் புதுப்பிக்கிறேன், சகலவற்றையும் புதுப்பிக்கிறேன். ஆமென். சரீரத்தை சகலவற்றை கத்த புதுப்பிக்கிறார், சரீர உறுப்புகளை கத்த புதுப்பிக்கிறார், குடும்ப உறவுகளை புதுப்பிக்கிறார், உங்கள் தொழிலை கத்த புதுப்பிக்கிறார். ஆமென் 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 ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.
நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி. சரீர உறுப்புகள் தொடப்படுகிறது, சரீர உறுப்புகளுடைய கரம் வைக்கப்படுகிறது, சரீர உறுப்புகளுடைய வல்லமை வருகிறது. ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தோட வல்லமை இறங்கி வருகிறது. உங்க பிள்ளைகள் வாழ்க்கை திரும்ப கட்டப்படுகிறது. Yes, Lord. ஆமா, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாழாய் போயிருக்க நினைக்காதீங்க, நினைக்காதீங்க, இயேசுவின் நாமத்தில் நினைக்காதீங்க, நினைக்காதீங்க. அந்த வாழ்க்கையை கட்டுவாரு. உங்க பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து அது நிமித்தம் ஆமென். குடும்பங்கள் பாழா போயிட்டு நினைக்காத, திரும்ப கட்டுவாரு. ஆமென். அதான் கர்த்தரோட பேசுறாரு. ஹல்லேலூயா. நீ நம்பு, நீ நம்பு, நீ நம்பு. எஸ் லார்ட். ரபாதல்லா ஹட்டரா ஷட்டலா கல்தலா தீதா. நீ முதல்ல நம்பு, நீ முதல்ல நம்பு. 38 வருஷம் அவர் சரீரத்தை பாழாக்கி போட்டான், பாவம் பாழாக்கி போட்டுச்சு. இயேசுவை சந்தித்தார், அற்புதம் நடந்துச்சு. 12 வருஷம் பாழாய் போனவுடைய வாழ்க்கை வற்றப்பட பார்க்கிறோம். 18 வருஷம் பிசாசு பாழாக்கப்பட்ட வாழ்க்கையில புதுப்பிக்கப்பட்டதை பார்க்கிறோம். 40 வருஷம் பாழாய் கிடக்கிறது. சிறு வயது முதல் பாழாக்கப்பட்ட அந்த பிள்ளைய வாழ்க்கையில அற்புதம் நடந்துச்சு. அந்த இயேசு உனக்கு அற்புதம் செய்வார். நம்பணும், 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 நம்பணும். பாழானதை நீ கட்டுவ, பாழானதை நீ கட்டுவ. 12 அலங்குகளையும் பழுதானதவற்றை புதுப்பித்து கட்டினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீ கட்டுவப்பா, நீ கட்டுவ வாழ்க்கை. நீ அநேகர பாழா போன குடும்பங்களை கட்டுவ. நீ ஜெபிக்கும் போது பாழான ஸ்தலங்கள் கட்டப்படும், பாழான தொழில் கட்டப்படும். உன் வார்த்தை, உன் வார்த்தை, உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை, தேவனுடைய வசனம், தேவனுடைய வாக்குத்தத்தம், உன்னுடைய ஜெபம் கட்டும், 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 கட்டும். நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. உங்க பிள்ளைய வாழ்க்கையா, குடும்ப வாழ்க்கையா, தொழிலா கட்டப்படுவதாக சொல்லு. திரும்ப கட்டப்படுவதாக சொல்லு. புதிதாவதாக சொல்லு. புதுப்பிக்கப்படுவதாக வாதிருந்து சொல்லு. சொல்லு, 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 வாயை திறந்து சொல்லு. இயேசுவின் நாமத்தில் என் பிள்ளைகளின் வாழ்க்கை புதிதாக்கப்படுவதாக, என் பிள்ளை எதிர்காலம் புதிதாக்கப்படுவதாக, என் தொழில் இருக்கிற மந்த நிலைகள் மாறி புதுப்பிக்கப்படுவதாக. பாழாக்க நினைக்கிற பொல்லாத ஆவிகள், பாழாக்க நினைக்கிற அந்தகார ஆவிகள், பாழாக்க பிள்ளை சூன்ய ஆவிகள், குடும்ப உறவை உடைக்கிற பொல்லாத ஆவிகள், கணவன் மனைவி சண்டை போடுற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போவதாக. விசுவாசம் வரட்டும். இந்த வருஷத்துக்குள்ள இந்த குடும்பங்கள் ஒண்ணாகுப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கை பாழா இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கை பாழா இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கை பாழா இருக்கலாம். தேமாவி பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து பிரிந்து போனான். பிரிந்து போன பாழாய் போன ஆவிக்குரிய வாழ்க்கை புதுப்பிக்கப்படுவதாக. எங்கள் மூலமாய் சபைக்கு அழைத்து வரப்பட்டு பின்மாற்றம் அடைந்த பாழாய் போன ஆவிக்குரிய வாழ்க்கை புதுப்பிக்கப்படுவதாக. சொல்லுங்க, சொல்லுங்க, புதுப்பிக்கப்படுவதாக, புதுப்பிக்கப்படுவதாக. பாழாக்கிற பொல்லாத ஆவிகள், பழுதாக்க நினைக்கிற பொல்லாத ஆவிகள், பிரிவினை கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகள் செயலிழந்து போகட்டும்பா, செயலிழந்து போகட்டும், செயலிழந்து போகட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி. ஆவிக்குரிய வாழ்க்கை பாழாக்க நினைக்கிறான். வாலிப தம்பி உன் வாழ்க்கை பாழாக்க நினைக்கிறான். சத்துடைய கண்ணி, சத்துடைய வஞ்சகம், சத்துரு வலை வச்சிருக்கிறான். ஒரு எதிர்காலம் பிரகாசமா இருக்குன்னு தேவனுக்கு தெரியும். ஆமென். ஒரு எதிர்கால ஆண்டவருக்கு பிரயோஜனம் இருக்க போது தெரியும். உன்னை கொண்டு கத்த பெரிய காரியங்கள் செய்ய போறான்னு பிசாசுக்கு தெரியும். உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்ய போறதுனாலதான் வாழ்க்கையை பாழாக்க நினைக்கிறான். சத்துருக்கு இடம் கொடுக்காத. கண்களை மூடிக்கொண்டே இருக்கிற போது ஒரு அர்ப்பணிப்பு நேரத்துக்கு வந்திருக்கணும். உங்க வாழ்க்கையில ஏதாவது பகுதி, ஏதோ ஒரு சூழ்நிலை, நான் சொன்ன 8 காரியங்கள், 7 காரியங்கள், 8வது ஆவிக்குரிய பழுதான வாழ்க்கை, பின்மாற்றம் அடைந்த வாழ்க்கை. வாழ்க்கை எப்படி இருக்கு? நல்ல தொழில் பாழாயிற்று. சத்துரு வெக்கப்படாம அர்ப்பணிங்க. ஆண்டவரே, ஆண்டவருக்கு பேசுறார். காலையில உங்க பிள்ளைங்க வாழ்க்கையா இருக்கலாம், எதுவானாலும் கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தருடைய கண்களை பார்க்கிறது, பார்க்கிற அப்படியே பார்க்க தீர்க்கதரிசனமா பேசியிருக்கிறார். பிதாவே, இந்த காலை நேரத்தில் குழந்தை பாக்கியம் காரியமா இருக்கலாம், என் திருமண வாழ்க்கை பாழாக்கி விட்டது, என் திருமண வாழ்க்கை பாழாயிற்று, என் தொழில் வாழ்க்கை பாழாயிற்று, எதிர்காலம் பாழாயிற்று, சரீரம் பாழாயிற்றுன்னு வந்திருக்கலாம்.
செருபாபேலே, அநேகர் வாழ்க்கை கட்டுவப்பா. தகப்பனே, உங்களுடைய வாழ்க்கையிலும் எதற்காக உடைய பிள்ளைகள் அர்ப்பணித்திருக்கிறார்களோ ஒரு அற்புதம் நடக்கட்டும். புதிதாக்குவேன் என்று சொன்னீர். நான் சகலவற்றையும் புதிதாக்குவேன் என்று சொன்னீர். புதிதாக்கப்படுவதாக, புதிதாக்கப்படுவதாக, புதிதாக்கப்படுவதாக. பாழாக்கிற பொல்லாத ஆவி அழிஞ்சு போகட்டும். கர்த்தருடைய பாதங்கள் எழுந்திருக்க பண்ணுவீராக. அந்த குடும்பத்தில், அந்த தொழில, தனிப்பட்ட வாழ்க்கையில இயேசுவின் பாதங்கள் இந்த வீட்டுக்குள்ளே எழுந்திருக்கட்டும், வரட்டும். இயேசுவின் பாதங்கள், இயேசுவின் வல்லமை இந்த வீட்டுக்குள்ள வரட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். சாட்சியை கேட்க கர்த்தர் உதவி செய்யுமாப்பா. உன் வாழ்க்கை கட்டப்படும், உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படும், உன் வாழ்க்கை மேன்மைப்படும். கர்த்தரை புதிதாக்குவார். இழந்ததை திருப்பி தருவார், இழந்ததை திருப்பி தருவார். சத்துரு எடுத்ததை திருப்பி தருவார், சத்துரு பறித்து கொண்டதை திருப்பி தருவார். ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே.